ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்துடுறது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மகரம்
உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இவ்வளோ நாளாக 7.5 சனி, பாத சனி இருந்தது. இப்போது பெருமூச்சு விட்டு இந்த 7.5 சனி பகவானுக்கு கையை கூப்பி அவரை அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. 3ஆம் இடத்துக்கு போயிட்டார் அவர். பெரிய விசேஷம். 6/3/2026 சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறது. 7.5 சனி முடியறது. கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. உடல் நலத்தில் பின்னடைவு, செலவுகள், தேவையில்லாத செலவுகள், அதாவது எதிர்பாராத ஒரு செலவுகள்லாம் அதிகமாக வந்திருக்கும். எடுத்த காரியங்களில் தடைகள் அதிகமாக வந்திருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கும். வேலையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாம் இந்த சனியினுடைய தொந்தரவுனால இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். சரி சார், இனிமையாவது ரொம்ப நல்லா இருக்குமான்னா 3ஆம் இடத்துல சனி முடிசூடா மன்னன்ற ஒரு பொசிஷனை கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் மிகப்பெரிய ஏற்றம். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது சொல்ல முடியாத ஏற்றம். எடுத்த விஷயங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. ராகு, செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. தடித்த பேச்சுக்கள் வரும். டகால்னு பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் அதை ரிவர்ட் பண்ண முடியாது. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 17/3/2026 வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனஸ்தான அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகள் எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. எந்த இடத்த தொட்டிங்கன்னாலும் அப்படியே டேப்லேருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். தனக்காரகனே உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறார். ராகு வேறு 2ஆம் இடத்துல. எந்த இடத்துலேருந்து பணம் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு அதாவது மனக்கசப்புகள், பேச்சில் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தடித்த பேச்சுக்கள் வரும். உங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்த ஸ்தானாதிபதி, இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதனால் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். மறைந்து இருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதாவது ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு வர முடியாது. சில பேருக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பின்னால் இருந்து இயக்கி நீங்கள் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சனி, சூரியன் மற்றும் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசியின் 10ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பெரிய யோகக்காரகர்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் அவர் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கவலையே பட வேண்டாம். எதை தொட்டாலும் வெற்றி 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 தான். தொழிலில் பரிமிதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பார்த்தோம்னா இந்த வெள்ளை நிற சம்பந்தமான, பால் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு, கோர்ட்டு, அதுக்கப்புறம் இது லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனியோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் 27/3/2026 உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். என்ன சார் 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு சார் அப்படின்னா, 4ஆம் இடம்ன்றது திக்பலம் பெறக்கூடிய இடம். சுக்கிரனுடைய திக்பலம்னா என்ன அப்படின்னா ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் குழந்தைகள் மூலியமாக பெருமை, புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம். எடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். எல்லா விஷயத்திலும் நிச்சயமாக அதிகமாக மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 1/4/2026 அன்றைக்கி போகிறார். சூரியன், சனி மற்றும் செவ்வாய், அதாவது இது 3மே ஒரு டெட்லி காம்பினேஷன்னு சொல்லணும். அதாவது சூரியன், சனி, செவ்வாய் 3மே டெட்லி காம்பினேஷன்னு சொல்கிறோம். சூரியன், சனி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. சனி, செவ்வாய் ஆகவே ஆகாது. சூரியனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒரு நட்பு கிரகங்கள். இப்போ என்னென்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ், இருக்கக்கூடிய இடம் குருவினுடைய வீடுன்றதுனால பெரிய பிரச்சனைகள் வராது. இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த காலகட்டத்தில் எண்ணியிலேருந்து 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி எண்ணிக்கை புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இது எதுக்கு சார் ரொம்ப முக்கியமாக சொல்கிறீங்க அப்படின்னா, 3ஆம் இடத்துல வரக்கூடிய புதன் நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வந்து ஆட்சியாக வந்துடுறாருங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மனக்கசப்புகள், பிரச்சனைகள், முயற்சிகளில் தோல்வி, முயற்சிகளில் அடிபடுறது, எழுத்து பணிகளில் பிரச்சனை வர்றது, இது எல்லாம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. கவலைப்படவே வேண்டாம். இந்த 5 நாள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. யாரோடையும் வாக்கும் விட்றாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். டக்குன்னு எல்லாரையும் எரிஞ்சு பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துடும். சரி, இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னேன். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள்னால் என்ன? சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். இல்லைன்னா 17ஆவது நட்சத்திரத்தில், அதாவது வதை நட்சத்திரம்னு சொல்லுவாள். அதனால் அந்த வதை நட்சத்திரத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இது என்றைக்கு வருது அப்படின்னா 29/3/2026 31/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். அதனால் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் கொடுங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். சனி 7.5 சனியிலிருந்து விட்டதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய வேலை அமையும். வேலையில் உங்களுடைய மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரும். புதிய கடன் எல்லாமே பழைய கடன் எல்லாம் வந்து ஃபைசல் ஆகக்கூடிய வாய்ப்பு. கொடுத்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதை தவிர பார்க்கும்பொழுது குழந்தைகளால் பெருமை, திக்பலம் பெற்ற சுக்கிரன் மூலியமாக நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்ன்றது 29/3 31/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு தரம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வரப்போகின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கி ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகிறது.